கருணாகரனுக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம ஆனந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஒரு பென்ட்ரைவர் அது கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சா நிச்சயமா இன்னைக்கு ஆனந்தி தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் அது போக இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தா யாரு? மித்ரா தான். ஸோ மித்ரா வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. பட் இப்போதைக்கு அது நடக்காம கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் மாட்டுவாங்க அப்படின்றது தான் உறுதி. ஓகே, இன்னைக்கு எபிசோட் நீங்க பார்த்திருப்பீங்க. அதில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புவை பாக்குறதுக்காக அவங்க அம்மாவும் ஆனந்தியும் போயிருக்காங்க. ஆனா ஆனந்தி பாஸ்கரை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அன்புவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. சோ அங்க என்ன தகவல் கிடைக்க போகுது அண்ட் ஆனந்தியோட அடுத்த நடவடிக்கை என்ன, கருணாகரன் அரவிந்த் இவங்க போடுற அடுத்த திட்டம் என்ன? ஏன்னா கருணாகரனுக்கு இப்போ ஒரு பயம் வந்துருச்சு, எங்க நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் கதை எதை நோக்கி போகுது, அன்பு விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? சோ அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல லாஸ்டா எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆனந்தி அன்பு ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. ஆனா லலிதா தான் அன்புவை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது ஆனந்தியை பார்த்து பேசவும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருப்பா அன்பு, நாங்க வந்து உன்னை பார்க்க வந்தோம், ஆனா இவ உன்னை பார்க்க வரல. இவ எதுக்காக வந்தா தெரியுமா? இவ வந்து அந்த பாஸ்கர் அப்படின்றவன பார்க்க வந்திருக்கா, மஞ்சுவை தான் பார்க்க வந்திருக்கா, அவங்க அப்பாவை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அன்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, அது எல்லாமே எனக்கு தெரியும், நான் தான் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன், என்கிட்டயே வந்து நீங்க கதை சொல்றீங்களா? சரி இப்ப என்ன ஆனந்தி, என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திட்ட பேச இவங்களுக்கு அப்படியே ஈ அடிச்ச மாதிரி இருக்குது. என்னடா அது இவ்வளவு தூரம் பண்ணி இவனுக்காக நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இவன் மறுபடியும் போய் ஆனந்தியை தான் பார்த்து பேசுறான். அப்ப ஆனந்தி என்னதான் பண்ணிட்டா? ஒருவேளை செய்வன இவனை வச்சிட்டாலோ, இவளுக்கும் அவனுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாரு அன்பு, நான் உன்னை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதாவது துளசியோட அம்மா அப்பா சொல்ல, சரிங்க நீங்க என்ன பார்க்க வந்துறீங்க, எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நான் ஆனந்தியோட முக்கியமான விஷயம் பேசணும், பேசிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, சோ இப்பதான் ஆட்ட சூடு பிடிக்குது. இப்போ ஆனந்தி வந்து அன்பு கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனோன்மணி மேம் லாயரா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அன்புக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆனந்தி சொல்ற, லாயரா? இவ்வளவு நாள் வரைக்கும் நீ பழகிருக்க, இது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, இல்லங்க எனக்கு தெரியாது, நான் இவ்வளவு நாள் அவங்க கூட தான் இருந்திருக்கேன், டிராவல் பண்ணிருக்கேன், ஆனா அவங்க லாயர் அப்படின்ற விஷயம் இப்பதான் எனக்கே தெரிய வந்திருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, என்ன ஆனந்தி சொல்ற, அப்ப அவங்க லாயரா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லங்க, இவரோட கேஸ் எடுக்கிறதுக்காக அவங்க சம்மதிச்சிட்டாங்க, சோ கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனந்தி அன்பு கிட்ட சொல்ல, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது முக்கியமா அன்புக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. அப்போ என்ன ஆனந்தி சொல்ற, இவரோட கேஸ் எடுக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்ல, ஆனா கண்டிப்பா வார்டன் மேம் ஜெயிச்சிருவாங்க, அவங்க வந்து போல்டா இருக்கும் போதே நினைச்சேன் அப்படின்னு சொல்லி வார்டனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சோ பாஸ்கரோட கேஸை நம்ம வார்டன் எடுத்துட்டாங்க அப்படின்றதன் மூலியமா தெரியுது, கண்டிப்பா அவங்க வாதாடினாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா அவங்க வாதாடணும், ஜெயிக்கணும். அது மட்டும் கிடையாது, உண்மையான குற்றவாளிக்கு ஒரு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது போக பாஸ்கர் மஞ்சு இவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கணும். ஆனா ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் புரியல, இவங்க ரெண்டு பேர் திடீர்னு கதைக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா எங்கோ ஒரு இடத்துல நம்ம அன்புக்கு ஆனந்திக்கு உதவி செய்வதற்காக தான் வந்திருப்பாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ அப்படி இருக்கும்போது ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது எந்த இடம் எப்ப அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.